எஜமான் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னார். எஜமானை குறித்த பயம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் நீதி செய்வோம். இன்றைக்கு நீதி செய்யுங்க, செவ்வையானதை செய்யுங்க, நீதியை பெறுவீர்கள். செவ்வையான காரியங்கள் நீதிபதியாம் இயேசுவால் உங்களுக்கு உண்டா. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் அன்புள்ள நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 4:1 வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, யார் அநீதியை செய்வார்கள் என்று சொன்னால், யார் செம்மையற்றதை செய்வார்கள் என்று சொன்னால், தேவனுக்கு பயப்படாத மனிதன். நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக மனுஷியாக இருப்போமையானால் அவர் என்னை பார்க்கிறார், என்னை குறித்து எல்லா கணக்கும் நான் ஒப்படைக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அவரே என் எஜமான் என்று சொல்லி வாழ்வோமையானால் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம் நீதியை செய்வோம், செவ்வையான காரியத்தை செய்வோம். நமக்குள் அநீதி இருக்காது, நமக்குள் செம்மையற்ற தன்மைகள் இருக்காது. அப்பொழுது நீதி புறப்படும், செம்மையானவைகள் புறப்படும். ஆகவே நாம் யார் என்கிறது நம்முடைய கிரியைகளில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. எஜமான் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னார். எஜமானை குறித்த பயம் நமக்குள்ள இருக்குமையானால் நீதி செய்வோம். இன்றைக்கு நீதி செய்யுங்க, செவ்வையானதை செய்யுங்க, நீதியை பெறுவீர்கள். செவ்வையான காரியங்கள் நீதிபதியாம் இயேசுவால் உங்களுக்கு உண்டாகும். பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு God bless you.